இறங்கி இந்த மண்டபத்துக்கு வர்றதுக்காக டிக்கெட் எடுத்தேன். வர்ற வழியில மொத்தம் 5-6 ஸ்டாப்ல 3 ஸ்டாப் ஆஸ்பத்திரி ஸ்டாப். தஞ்சாவூரோட நிலைமை புரிஞ்சு போச்சு. சந்தை, இந்த சந்தையில பெரிய குழப்பங்கள் இருந்துகிட்டே இருக்கு. நாங்களும் தஞ்சாவூர்ல சந்தை தொடங்கினோம். 3 மாசத்துக்கு மேல எடுத்துட்டு போக முடியல அப்படின்னா விவசாயிட்ட போய் சொன்னோம்னு வைங்களேன், நாங்க உற்பத்தி பண்றோம்யா, எங்கயா கொண்டு போய் விக்கிறதுன்னு கேக்குறாங்க. நாங்க ஒரு முடிவு பண்ணோம், நாங்க விற்பனை பண்றதுக்கு தளம் ஏற்படுத்துறோம், ஒரு சந்தை உருவாக்குறோம், வருவீங்களா அப்படின்னு கேட்டா விவசாயிகிட்ட ஒரு சிரமம் இருக்கு. ஆடு இருக்கியா, மாடு இருக்கியா, காலைல நான் ஏந்திரிக்கணையா, தண்ணி மாத்தி விடணும்யா, நாங்க போய் மடம் மாத்தி விடணும், இப்படி எல்லாம் நிறைய சிரமங்கள் இருந்தாலும் இதை நடைமுறைப்படுத்த முடியும். மதிப்பு கூட்டு செய்யறவங்களுக்கும் இயற்கையா பொருட்களை உற்பத்தி பண்றவங்களுக்கும் ஒரு பெரிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி வெற்றிகரமா தொடர்ந்து மாதம் சந்தைகளை ஒருங்கிணைத்து சிறப்பா நடத்திட்டு வரக்கூடிய நம்ம வள்ளுவம் வெற்றிமாறன் அண்ணா அவர்களுடைய சிறப்பு கருத்துரைக்காக அழைப்பு எடுப்போம். வரவேற்கலாங்களா? அவையில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஐயா நம்மாழ்வாரை வணங்கி கொண்டு இந்த கருத்துரையை துவங்குறேன். பொதுவா இயற்கை வேளாண்மை மற்றும் இயற்கை விவசாய சந்தைகள் குறித்து பேசுறதுக்காக வந்திருக்கோம். இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது இப்ப நிறைய நம்ம மூத்த முன்னோடிகள் பேசியிருக்கிறாங்க. இயற்கை விவசாயத்துல இப்போ நாங்க பொதுவா மக்களோட நிறைய நுகர்வோரோட சந்திக்கும் போது அவங்ககிட்ட பேசுறது, ஏன் இயற்கை விவசாயம் சார்ந்து இயற்கை உணவு சார்ந்து வர்றீங்கன்னா நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும், இந்த ஆரோக்கியத்திலிருந்து பற்றாக்குறை ஆயிட்டோம் அப்படின்ற தொடர்ச்சியானதா இருக்கு. ஆனா இயற்கை விவசாயம் ஏன் செய்யணும் அப்படின்றத நம்மால் வர என்ன மாதிரி சொல்லி கொடுத்திருக்காருன்னா, நாம் மட்டும் இல்ல, நம் சார்ந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் நஞ்சில்லாத சூழலை வாழணும் அப்படின்றதுலதான் இயற்கை வேளாண்மைன்றது துவங்குது அப்படிங்கிறாரு. அப்போ இயற்கை வேளாண்மைன்றது மண்ணு, நம்மளுடைய நீரு, நம்மளுடைய காற்று, இது அத்தனையுமே இங்க பாதுகாக்கிறதுக்கான நாம் முக்கியமாக கையில் எடுக்க வேண்டிய வேளாண் முறையாக நம்ம இயற்கை விவசாய முறையை நம்ம கையில் எடுக்கிறோம். அதுல உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அதிகமாக பொல்யூட் பண்ற இண்டஸ்ட்ரின்னு பாத்தீங்கன்னா அது ஃபார்மிங் இண்டஸ்ட்ரி. இந்த செயற்கை ரசாயனங்கள் பயன்படுத்தக்கூடிய உழவாண்மை முறை தான் உலகத்துல அதிகமான மாசுக்கு உருவாக்குறதுல முதன்மையா இருக்கு அப்படின்னு பதிவுப்படுது. அப்போ இது பயன்படுத்துறது, இப்போ மலை விவசாய முறைகள்ல பயன்படுத்தக்கூடிய விஷம், நஞ்சு, அதுல பயன்படுத்தக்கூடிய குருணை வடிவில் இருக்கக்கூடிய நஞ்சு ரசாயனங்கள் செயற்கை ரசாயனங்கள் எல்லாமே அங்க இருக்கக்கூடிய நீர் ஆதாரங்கள், அங்க இருக்கக்கூடிய உயிர்ச்சூழல் மண்டலங்களை பெரிதளவுல பாதிச்சு பெரிய இப்போ ஒரு பட்டியல் நம்ம வந்துகிட்டே இருக்கு. அப்போ மலையை பாதிக்கிறது, அடுத்ததாக முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு நம்முடைய 5 திணைகளுக்கும் தொடர்ச்சியாக இந்த நஞ்சு பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு. இந்த நஞ்சு பரப்பப்பட்டதின் விளைவாக நமக்கு அடிப்படையான நமக்குடைய உரிமைகளா இருந்தக்கூடிய நமக்கு குடிக்க தண்ணியா இருக்கட்டும், காத்தா இருக்கட்டும், நம்மளுடைய உணவா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இந்த நஞ்சு எஞ்சி போச்சு. இந்த நஞ்சு எஞ்சுறதுனால நோய் ஒத்தி போச்சுன்னு இன்னைக்கு பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஐயா பேசும்போது கூட சொன்னாரு, சித்தரையா கூட சொல்லியிருந்தாரு. நானுமே இன்னைக்கு காலையில தஞ்சாவூர்ல இந்த பழைய பேருந்து நிலையத்தை இறங்கினேன். இறங்கி இதான் முதல் முறை இந்த ரூட்ல வர்றது. இறங்கி இந்த மண்டபத்துக்கு வர்றதுக்காக டிக்கெட் எடுத்தேன். வர்ற வழியில மொத்தம் 5-6 ஸ்டாப்ல 3 ஸ்டாப் ஆஸ்பத்திரி ஸ்டாப். தஞ்சாவூரோட நிலைமை புரிஞ்சு போச்சு. 3 ஸ்டாப், இந்த ஆஸ்பத்திரி, அந்த ஆஸ்பத்திரி, அந்த கிளினிக், இந்த ஸ்கேன் சென்டர் தான் நிக்குது ஸ்டாப்பே. முன்னாடி அரச மரத்து பட்டி, ஒரு வேப்ப மரத்து பட்டி இப்படின்னு மரம் பேரையும் அதுல இருக்கக்கூடிய பாரம்பரிய சின்னங்கள் பேரையும் தான் ஸ்டாப்பா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நிலைமை என்னன்றது காலையில இறங்கணுன்னே தஞ்சாவூர்ல இறங்கணுன்னே புரிஞ்சு போச்சு தஞ்சாவூர் நிலைமை என்னவா இருக்குன்னு. காரணம், மிக அதீதமான செயற்கை உரங்களை பயன்படுத்துறதுல ஈரோடுக்கு அடுத்தபடியா தஞ்சாவூர் இது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா எங்களுக்கு யூரியா கிடைக்கலன்னு ட்ரெயினை மறிச்சாங்க. இந்த ஊர்ல தான் எங்களுக்கு மானியத்தை கிடைக்கல. ஆனா இதே மண்ணில் பிறந்த ஐயா நம்மாழ்வார் தான் அது மண்ணை மலடாக்குமியா, மண்ணை கெடுக்குமியான்னு ஊரா உலகமா போய் சொன்னாரு. அப்போ உலகத்துல இன்னைக்கு பெரிய மாற்றத்துல தமிழ் மொழி பேசுறவங்க அத்தனை பேர் காதுகள்லயும் ஐயா நம்மாழ்வாரோட சொல் போய் பெரிய மாற்றத்தை விதையா போட்டிருக்கு. அவர் பிறந்த மண்ணுல எந்த அளவுல இருக்கு அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அதிர்வு நடந்திருக்கு. ஒரு அதிர்வு, இளைஞர்கள் எல்லாருமே கொஞ்சம் தெளிவாயிட்டாங்க. அதீதமான இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய இளைஞர்கள் எங்கெங்கெல்லாம் பாதிப்பு அதிகமானுச்சோ அங்கதான் உருவானாங்க. இப்ப ஈரோடு மாவட்டத்துல அதிகமான இயற்கை விவசாயிகள், அதே போல இன்று தஞ்சை மண்டலங்கள்ல அதிகமான இயற்கை விவசாயிகள் இளைஞர்கள் முன்னெடுத்து வந்திருக்காங்கன்றதுக்கு இந்த நிகழ்வு முக்கியமான சான்றா பார்க்கிறோம். அதுல தம்பி விஜய், நம்மளுடைய தாயகம் விஜய் இது கிடைச்சிருமா அது கிடைச்சிருமான்னு எந்த எண்ணமும் எல்லாம் கிடையாது.
ஒரே ஒரு விஷயத்தை இறுக்கமா பிடிச்சாச்சு. ஐயா நம்மாழ்வார் சொன்னதுல அழுத்தமான உண்மை இருக்கு. அதை அழுத்தமா பிடிச்சுக்கிறோம். இது இது வேணும் அது வேணும்னு இல்ல, அந்த நோக்கம் உண்மைன்றதை நோக்கி நடப்போம். நம்மளோட இந்த கூட்டம் வரும், ஐயாவை சரி நம்புறவங்க நம்ம கூட வருவாங்க நினைச்சுக்கிட்டு இந்த வேலைகளை தொடங்கியிருக்காரு. அப்போ நாம எல்லாரும் உறுதுணையா இருந்து இதே போன்று இன்று நிகழ்ச்சி இது துவக்கமா பார்த்து தொடர்ச்சியா இது போன்று மாதம் நாம இங்க கூடணும்னு உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ஏன் மாதம் கூடணும், அது எந்த வடிவுல இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியதா இருக்கு. இப்போ நாம சாப்பிடுற உணவுகளை பத்தி நிறைய பேசிட்டே இருந்தாங்க. நம்ம சாப்பிடுற உணவுகள் இருக்கக்கூடிய சிக்கல்கள்ல நம்ம உரிமைகள் பறிபோறதை நம்ம கேட்கறதும் இல்ல, நாம அதை பத்தி சிந்திக்கிறதும் இல்ல. அதுக்கு ஒரு முக்கியமான உதாரணம், இன்னைக்கு எல்லாரும் ரேஷன் அரிசி சாப்பிடுவோமா? சாப்பிடுறோம். அரிசியாவோ இட்லியாவோ தோசையாவோ சாப்பிடுறோம். அது ஃபோர்ட்டிஃபைட் ரைஸா கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் என்னங்க? கூட்டம் மீட்டப்பட்டு என்ன சொல்லி கொடுத்தாங்க? அதுல வந்து சத்து பற்றாக்குறையா நிறைய பேர் இருக்காங்க மக்கள், அவங்களுக்கு அயன் சத்து தேவை இருக்கு, கால்சியம் அந்த சத்து இந்த சத்து எல்லாம் தேவை இருக்குன்னு சொல்லி அந்த ரேஷன் அரிசி எடுத்து இப்படி ஒரு உலக்கு எடுத்து தண்ணியில போட்டீங்கன்னா வெள்ளை வெள்ளையா மிதக்கும். சில மட்டும் அச்சு வச்ச அரிசியா இருக்கும், பாத்துருக்கீங்களா? அரிசி மாதிரியே ஒரு அச்சு வச்ச ஒரு அரிசி இருக்கும் வெள்ளை நிறத்துல. இந்த ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ் இது வந்து தனியா சாப்பிட முடியாது, பேதி போயிரும், உடம்பு சேராது. ஆனா இதுல சத்து நாங்க சேர்த்திருக்கோம். இதை வந்து மக்களோட சத்து பற்றாக்குறை சரி செய்யறதுக்காக நாங்க இந்த நியாய விலைக்கடைகள் மூலமா கொடுத்து சோதிக்கிறோம். நம்ம சோதிக்கிறதுக்கு நாம என்ன எலியா? சோதிக்கிறதுக்கு நாம என்ன அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு அடிமை சமூகமா? அப்ப நம்ம ஏன் இதை கேள்வி கேட்கலன்றது இன்ன வரைக்கும் உறுத்தலாவே இருக்கு. யாருமே கேட்கல. எங்களுக்கு எதுக்கு ஃபோர்ட்டிஃபைட் ரைஸ்? எங்களுக்கு தான் சத்து மிகுந்த அத்தனை மரபு சார்ந்த நெல் ரகங்கள் இருந்தது இல்லையா? அதை நீங்க வாங்கி எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துடலாம்ல, எங்க மேல அக்கறை இருக்கிற அரசாங்கம். ஆனா நீங்க திரும்ப எங்களுக்கு ஏதோ ஒரு நிறுவனத்திற்கு நீங்க வேலை செய்து கொண்டு எங்களை நீங்கள் அடிமையாக சோதனையாக பண்ணிட்டே இருக்கீங்கன்னு ஏன் மக்கள் கேட்கல? அதையும் நெற்களஞ்சியம் சொல்ற இந்த தஞ்சை மண்ணில் பெரிய குரலா அந்த குரல் ஒழிச்சிருக்கணும். எதுக்குன்னா நாம இந்த நியாய விலைக்கடைகள்ல அவங்க கொண்டு வந்த இந்த மாதிரியான சத்து கூட்டப்பட்ட அரிசி அப்படின்னு அவங்க கொண்டு வந்த இந்த விஷயத்தை நம்ம எதிர்த்து போராடி இன்னைக்கு இல்லாம பண்ணிருக்க வேண்டியது. ஆனா தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தனை நியாய விலை கடைகளையும் இந்த அரிசி இன்னைக்கு புழக்கத்துல இருக்கு. மக்கள் அதை உணவை எடுத்துக்கிறாங்க. அதுல முக்கியமா மாட்டுக்கு கொடுக்குறாங்க, அவங்களும் சாப்பிடுறாங்க. பெரும்பான்மையான கடைகள்ல இட்லி தோசைக்கும் வீட்டுல இருக்க இட்லி தோசைக்கும் அதுதான் பயன்படுத்தப்படுது. அப்படின்னா இது நம்ம மருத்துவர்கள் சொல்றாங்க, உடல்ல பிரச்சனைனா மருந்து கொடுக்கலாம், பிரச்சனை இல்லாத உடம்புக்கு நீங்க மருந்து கொடுத்தீங்கன்னா அது பக்க விளைவை கொண்டு வந்துடும். அப்போ இது பிரச்சனை இல்லாத உடம்புக்கு பக்க விளைவை கொடுக்கும். இதுல இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இதையே கேட்காத கேட்க மறந்த நாம மரபணுவை கேட்போமா? மரபணு மாற்றத்தை, மரபணு திருத்தத்தை. ஆனா கேட்கணும், கேட்க வைக்கணும். அதுவும் அரிசியில நெல்லுல அவங்க கொண்டு வந்தது மிகப்பெரிய பேராபத்து. இந்த பேராபத்தை பத்தி அந்த செல்வன் வந்து நம்ம முன்னோடியா இருந்து அந்த விஷயங்களை எடுத்து நம்மளை நகர்த்தி கொண்டு போறாரு. அவர் விரிவா சொன்னாங்க. அது பெரிய பாடமா பார்க்க வேண்டியது. இப்ப அந்த மரபை அந்த பூசா அப்புறம் கமலா அப்படின்னு 2 ரகங்களை மத்திய அமைச்சர் அறிவித்திருக்காரு. இது மரபணு மாற்றம் செஞ்சது இல்ல, இது மரபணு திருத்தம் செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்ம இது எதுக்குன்னு கேட்டா இது வந்து வறட்சியை தாங்கி நிறைய விளையும். அப்படின் வறட்சியை தாங்கி வளர்றதுக்கு அந்தந்த பகுதிக்கு இருக்க இண்டிஜினியஸ் கிராப் பத்தி நம்மளுடைய இயற்கை விவசாயிகள் நிறைய முன்மாதிரிகள் வச்சிருக்காங்க. இப்ப கூட ஐயா காலையில பொன்னுராம இருந்தாரு. இந்த பகுதிக்கான வரப்பு குறைஞ்சானா அவர் தான் காலங்காலமா பார்த்து கையில வச்சுட்டு வந்திருக்கிறார் ரொம்ப காலமா. கருப்பு கவுனி, இப்ப கருப்பு கவுனியில வெளியில இருந்து வந்தாலும் இங்க தாவம் வச்ச பிறகு பல தசாப்தங்களா இங்க பயன்பாட்டுல இருக்கு. அப்போ இதெல்லாம் தாண்டி இந்த பகுதிகளில் நாங்க இந்த டெல்டா மாவட்டங்களை சுத்தி வரும்போது எல்லாருமே கருப்பு கவுனியை மூட்டை அடுக்கி வச்சிருக்காங்க. எதுவுமே விலை போல. என்ன பண்றதுன்னு கேக்குறாங்க. அதனால மக்கள் பயன்பாட்டுல உணவுக்கு ஏத்த மாதிரி இருக்க ரகங்களை, தூயமல்லி இருக்கு, கிச்சடி சம்பா இருக்கு, நம்மளுடைய தங்க சம்பா இருக்கு, இது மாதிரியான ரகங்களை நீங்க பயிர் செய்யுங்கன்னு நாங்க அறிவுறுத்திக்கிட்டே வரோம். விலைய முன் வச்சு நீங்க பயிர் செஞ்சீங்கன்னா தோத்துதான் போவோம், சந்தையில நம்ம தோத்து போவோம். அப்போ மக்களோட தேவை அறிந்து நம்ம விளைய வச்சோம்னா நாம மக்களோட நின்று நம்ம இந்த விஷயங்களை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு பாக்குறோம். சரி, நான் முக்கியமான இடத்துக்கு வரேன். இப்போ இயற்கை வேளாண்மை வந்து வேற ஒரு விஷயமாவும் இங்க பரிணாமம் போயிட்டே இருக்கு. எடுத்துக்காட்டுக்கு நீங்க வந்து நீங்க வந்து வயலுக்கோ நிலத்துக்கோ போக தேவையில்ல, எல்லாமே டெக்கியா வந்து ஆர்கானிக் ஃபார்ம்ல டெக்னாலஜி ஆர்கானிக் ஃபார்ம் நிறைய வந்துருச்சு, ரோபோட்டிக் ஆர்கானிக் ஃபார்ம் வந்துருச்சு. நீங்க இதை பறந்துக்கிட்டு எதுவுமே செய்ய தேவையில்ல ஆர்கானிக் ஃபார்மிங்னு ஒரு பிரச்சாரம் வந்துட்டே இருக்கு. இது ஒரு பேராபத்தா நாங்க பாக்குறோம்.
அதுக்காக மனித உழைப்பு செலுத்துற அளவுக்கு இங்க மனித வளம் இல்லையே அப்படின்னு நம்மகிட்ட ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் அதை நாம எப்படி சரி செய்துன்னு பாக்குறதுடைய நாம முழுக்க முழுக்க டெக்னாலஜி சைடுல போய் நின்னா திரும்ப போய் எங்க போய் நிப்போம் அப்படின்னா, நீங்க தற்சார்பை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆனா நீங்க சார்பு ஒரு நிறுவன சார்பாவே நீங்க ஒரு நிறுவனத்தினுடைய அவங்களோட மிஷினுக்கும் அவங்களோட டீசலுக்கும் அவங்களுடைய ஸ்பேர்ஸுக்கும் நீங்க போய் கையேந்தி தான் நிக்கணுமே இல்லையா கடைசி வரைக்கும். நீங்க உங்களால சுயமாக ஒரு விவசாயத்தை செஞ்சிடவே முடியாது. விதைக்கு எப்படி நீங்க போய் இன்னொரு நிறுவனத்தை சார்ந்து நிக்கணும் அப்படின்றத இங்க விரிவா சொன்னார். இப்ப மான்சாண்டோ நினைச்சா உலகமே என்கிட்ட கையேந்தன விதைக்கு அப்படின்னு சொன்னாரோ, அதே போல எல்லா நுட்பத்துக்கும் நாம இன்னொருத்தர் நிறுவனங்களை கையேந்துற நிலைமைய இந்த டெக்னாலஜி உலகம் மாத்திக்கிட்டே இருக்கு. அதுல இருந்து நாம சரி செஞ்சுக்கிற நாம செய்ய வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய மரபு முறைகளை செய்யணும்னு நான் சொல்ல வரல. செஞ்சு இதுதான் செய்யுங்க இதுதான் சரின்னு சொல்ல, இருக்கிறத செய்யுங்க. இப்ப எது வாய்ப்பு இருக்கோ, இப்ப இல்ல இந்த வண்டியை தான் ஓட்ட முடியும், இந்த டிராக்டர் தான் ஓட்ட முடியும், இந்த சின்ன வீடை தான் பயன்படுத்த முடியும், பயன்படுத்தலாம். ஆனா அதுக்கு மட்டுமே நம்ம பழகி போயிட்டோம்னா நம்மகிட்ட இருந்தக்கூடிய பழக்க வழக்கம், நம்மகிட்ட இருந்தக்கூடிய நுட்பங்கள், நம்ம மனித உழைப்பினால இருந்த நுட்பங்களை மறந்துட்டோம் அப்படின்னா இந்த நுட்பங்களுக்கு அடிமையாய் போவோம். அதுதான் இங்க இருக்க பெரிய சிக்கலா பாக்குறோம். அதனால கையளவுல ஒரு கால்காணி நிலம் ஒரு 30 சென்ட் எடுத்துக்கிட்டு நாம உழைப்பு மூலமா செலுத்தி நாம இன்னைக்கு மறந்தது இப்போ தொடர்ச்சியா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம மரபு விதைகளை இழந்துட்டோம் அப்படிலாம் பேசணும், நண்பர்கள்லாம் மீட்டுட்டாங்கன்னு பேசுறோம். ஆனா நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது மரபு விதைகளையோ நம்மளுடைய நுட்பங்களையோ இல்ல, நம்ம மறந்துட்டோம், அவ்வளவுதான். இழந்துட்டோம் இல்ல, எல்லா விஷயங்களையும் மறந்து வச்சிருக்கோம். அதெல்லாம் இப்ப திரும்ப நாம உழைப்பின் வழியாவோ இல்ல செயல்பாட்டின் வழியாவோ சிறிதளவாவது நமக்குள்ள நம்ம அதை செயல்படுத்தி வச்சுக்கிற வேண்டியது ரொம்ப அவசியம் பாக்குறோம். அதனாலதான் இயற்கை வேளாண்மைன்ற இந்த பகுதியை தொட்டு இதே நீங்க சந்தை வடிவத்துக்கு வந்தீங்கன்னா அது ஒரு டெக்னாலஜி சைடு ஒரு பெரிய பூம் ஆயிட்டு இருக்கு. நீங்க விவசாயியே இன்னைக்கு நீங்க பிராண்ட் பண்ணுங்க, நீங்க பேக்கெட் பண்ணுங்க, நீங்க பேக்கிங் இப்படி இருக்கலாம், நீங்க இந்த மாதிரியான டெக்னாலஜியில போய் பெருசா வியாபாரம் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரி பண்ணலாம், அதெல்லாம் இல்ல. நாமளும் இந்த தற்காலத்துல அப்படிதான் போட்டி இருக்குன்னா பண்ணலாம். ஆனா இந்த போட்டி யாரு கூட போய் நம்மளை நிப்பாட்டும் அப்படின்னா கார்பரேட்டோட தான் போய் நிப்பாட்டும். ஏன்னா அவன் பின்னாடிதான் இப்ப நம்ம அதை அவன் பின்னாடி முட்டி மோதி அவன் பின்னாடிதான் போறோம் ஒழிய நமக்கான ஒரு தனித்துவமான சந்தை அமைப்புகள் இருந்துச்சு. நமக்கு நம்ம பகுதிகளில் அங்கங்க ஊர் சந்தைகள் இருக்கும், அங்கெல்லாம் விவசாயி நேரடியாக சந்தைப்படுத்துற முறை இருந்துச்சு, நேரடியா உற்பத்தியாளர்கள் சந்தைப்படுத்துற முறை இருந்துச்சு. இந்த முறைகளை அப்படியே நாள்தோறும் குறைச்சு நீங்க ஒரு முழுக்க ஒரு கட்டுப்பாட்டின் கீழே நீங்க FSSAI சர்டிபிகேட் வாங்கிருக்கீங்களா, இதுக்கு இந்த வேலை செஞ்சிருக்கீங்களா, அதை இப்படி பண்ணிருக்கீங்களா, இந்த இது பண்ணிருக்கீங்களா, இந்த அதே அங்கீகாரம் வாங்கியிருக்கீங்களான்னு உங்களை திரும்ப ஒரு டிபெண்டாவே ஒரு கண்ட்ரோல்லே வச்சுக்கிறதுக்கு தான் இந்த டெக்னிக்கலா, அதுவும் இல்லாம இந்த நவீன முறை சந்தைப்படுத்துதல் இதெல்லாமே இதுக்குள்ளதான் கட்டுப்படுத்தி தான் வச்சுக்கிறோம். விவசாயிகள்னால தற்சார்பா இருக்க முடியாது. அதனாலதான் நாம இந்த மாதிரி சந்தைகளை கைவிட்டுற கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரியான முறைகள் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சந்தைகள் இப்பவே நீங்க அங்கங்க ஊர்கள் நடந்த ஊர் சந்தைகள்லாம் குறைஞ்சிட்டு வந்து அழிஞ்சிட்டு வருது. ஆனா இயற்கை விவசாய சந்தைன்னு ஏன் கொண்டு வர்றோம் அப்படின்னா நாங்க காலங்காலம் இந்த வேலையில செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நம்ம சொல்லி கேட்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் அழிஞ்சு போச்சு, வேற வழி இல்ல. இந்த மாதிரியான பிராண்ட், இந்த மாதிரியான ட்ரேடுக்கெல்லாம், இந்த மாதிரியான வர்த்தக முறைக்கெல்லாம் தான் நீங்க எதையும் விற்கணும்ன்ற ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா நாளைக்கு இருக்கிற பெருநிறுவனங்கள் தான் சந்தைப்படுத்த முடியும் ஒழிய எளிய மனிதர்களுக்கு சந்தை கையில் இல்லாம போயிடும். அதற்காகத்தான் இந்த மாதிரியான சந்தை முறைகளை நாம எல்லா ஊர்களையும் நம்ம கையில வச்சுக்கிட்டு வேலை செய்ய வேண்டியது இருக்கு. இது என்ன எளிமையா புரிய வைக்கலாம்னா, நண்பர்கள் நிறைய காய்கறி விதைகளை, நாட்டு விதைகளை வச்சிருக்காங்க. சில விதைகள் ஒயில்டு வெரைட்டிஸா இருக்கும். இதெல்லாம் நம்ம எடிபிளே இல்லையா, சாப்பிடவே மாட்டோமே அப்படின்னு பேசுவோம். ஆனாலும் அதை நம்ம கையில வச்சுக்கிற வேண்டியது, புழக்கத்துல வச்சுக்கிற வேண்டியது அவசியமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரியான ரகங்கள், அதாவது நம்ம ஒயில்டு நம்ம புழக்கத்துல இல்லாத ரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு பண்பை எடுத்துதான் ஹைபிரிடைசேஷன் பண்றாங்க. இப்போ தோல் கெட்டியா இருக்கு அப்படின்னா செரி தக்காளியில இருந்து அந்த பண்பு எடுக்கிறாங்க. இதுல சுவை இப்போ நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு பகுதியில் ஒரு சுவை இருக்கு. இப்ப இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சுவை எடுத்து வைக்கிறது இதோட இப்ப இதெல்லாம் சேர்த்து வைக்கும் போது ஒரு ஹைபிரிட் நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா இந்த மூலத்தை நாங்க தான் ரொம்ப காலமா பாதுகாத்து வர்றோம். இந்த அரிய ரகங்களை மக்கள்கிட்ட புழக்கத்திலே இல்லைன்னு அவன் தான் வாதாடுவான், அந்த பேட்டர்னு அது இதுன்னு வச்சுட்டு. ஆனா இல்ல, எங்க புழக்கத்துல இருக்குன்னு சொல்லிக்கிறதுக்காக நம்ம இத்தனை வகை விதைகளை நம்ம வச்சு புழக்கத்துல கையில வச்சுக்கிற வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். அது போலதான் நாம நம்மகிட்ட இருக்கக்கூடிய பாரம்பரிய முறைகளா இருக்கக்கூடிய இந்த சந்தைப்படுத்துதல் முறைகளை கைவிட்டுட்டோம் அப்படின்னா அது மீண்டும் போய் நம்ம
யாருக்கிட்ட வேலை செய்யற மாதிரி இருக்குன்னா இந்த கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட வேலை செய்யற மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்கு கீழே இல்ல, ஏன்னா அரசு நமக்கு உதவியா இருக்கும்னு நம்ம நம்புறது. காலையில சொன்னாங்க, அரசு எந்திரங்கள் பெரும்பாலும் யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னா இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கு தான் வேலை செய்வாங்களோ இல்லையா, மக்களுக்கு இருக்காது. அப்போ மக்கள் தங்கள் கையில நாம ட்ரஸ்ட் பேஸ்டு மார்க்கெட்டை உருவாக்கணும். நம்ம விளம்பரமா நம்ம இந்த விளம்பரங்களை மட்டுமே நம்பி மக்களை ஏமாத்தி நம்ம விற்பனை பண்ணிடலான்ற இந்த நினைப்பையில இருந்து மாற்றி, இந்த நிலைமையில இருந்து மாத்தி நாம நேரடி உறவு மூலமா நம்ம கொடுக்கறத நம்பி வாங்குற மூலமா ஒரு சந்தை அமைப்பை உருவாக்குனீங்கன்னா இத கார்பரேட்னால செய்ய முடியாது. அவன் பைய சுத்தி விரிச்சு விட்டு உலகத்துல அளந்து கொடுப்பானா? அவனால முடியாது. அவன் உங்களுக்கு எண்ணி போட்டு பொட்டணம் அடிச்சு கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அவனால கொடுக்க முடியாது. அவனுக்கு அவ்வளவு தூரம் வாய்ப்பு இருக்காது. அவனுக்கு தோதாத்தான் இங்க இருக்கிற சந்தைகள் எல்லாம் மாத்தி கொண்டு போறான வழிய நம்ம சந்தை முறைகள் நம்ம கையில அடக்கமா வச்சுக்கிறதன் வழியா நாம இன்னும் ஒரு பிடிப்பை கையில வச்சுக்கிற முடியும். இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டா சாத்தியம். நிறைய பகுதிகள்ல அங்கங்க இந்த சாத்தியமான நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இதை எல்லா பகுதிகளிலையும் இதை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா இந்த சிறு குறு விவசாயிகள் இன்னைக்கு எப்படி குறைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு நிலங்கள்லாம் பறிக்கப்பட்டு பெரு பெரு விவசாயிகள் அன்னைக்கு உருவாயிட்டாங்க. இப்ப எங்க பார்த்தாலும் 50 ஏக்கர் 100 ஏக்கர் அங்க கான்ட்ராக்ட் ஃபார்மிங் மாடலுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு மோசமான நிலைமை. அதே போலதான் இந்த வணிகமும் சிறு குறு வணிகர்கள் எல்லாருமே குறைக்கப்பட்டு இங்க பாத்தீங்கன்னா பெரு வணிகம் தான். அப்போ இந்த மாதிரியான மோனோபோலிய இங்க நாம அண்டவிடாம இருக்கிறதுக்கு காந்தி சொன்னதுதான். நாம மகாத்மா தான் சொன்னாரு, நாம நிறைய உற்பத்தி செய்யற இந்தியா அதிகமான உற்பத்தி செய்யற மக்கள் இருக்கிற பகுதியா இருக்கணும். இது சில உற்பத்தியாளர்களுக்காக மக்கள்கள் வாழ்ற பகுதியா இருக்கக்கூடாது அப்படின்னாரு. இது நம்மால் அழகா சொல்வாரு. India doesn't need a production. அனைவரும் பங்கெடுக்கும் உற்பத்தியா இருக்கணும். மக்கள் அனைவரும் பங்களிக்கும் உற்பத்தி முறைகளை செஞ்சு அது சந்தை முறையா இருக்கும் பட்சத்துலதான் எல்லார்ட்டையும் ஒரு பரிமாற்றம், பண புழக்கம், இந்த மாதிரியான எல்லா விஷயமும் சராசரியா இருக்கும் அப்படின்னாங்க. இங்க திரும்ப திரும்ப ஒரு குறிப்பிட்ட முதலாளிகளே இங்க வாழ்றதுக்காகவும் அவங்களுக்கு கீழவே எல்லாரும் இருக்கணும்ன்றதுக்காகவுமான நடைமுறை தான் நாட்டுல இருக்கு. அதை மாற்றுவதற்கு நாம என்ன செய்யலாம்னா மக்கள் தான் விழிப்பு ஆரம்பிச்சுக்கணும். அந்த வேலையை தான் ஐயா நம்மாழ்வார் தொடர்ந்து செஞ்சாரு. அதை தான் தற்சார்பன் சொன்னாரு. அப்போ இயற்கை வேளாண்மையா இருக்கட்டும், சந்தையா இருக்கட்டும், இந்த ரெண்டு விஷயத்திலையும் நாம ஒரு தெளிவு நிலையை நோக்கி நாம நிறைய கலந்துரையாடி தொடர்ந்து செயல்படணும். அப்படியாக இனி தஞ்சை மண்ணில் மாதந்தோறும் இப்படி கூடும்போது இப்படியான கருத்துக்களை முன்வைத்து நாம் விவாதம் செய்ய வேண்டியது இருக்கும். நுகர்வோரோடும் கலந்து பேச வேண்டியது இருக்கும். நுகர்வோரோட பங்கு தான் இந்த சமூகத்துக்கான பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் அப்படின்றத நான் சொல்லி நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து ஐயா நம்மாழ்வாரின் கனவை வென்றெடுப்போம் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தை வாய்ப்பு குறித்தும் விவசாயிகள் அவங்களுடைய விளைபொருட்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான தொழில்நுட்பங்களையும் பின்பலமா அவங்க செயல்பட்ட அந்த நுணுக்கங்களையும் நம்ம கூட ரொம்ப எளிமையா பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்ம காலையில இருந்து பேசிட்டு இருக்கிறது ஒரே விஷயம்தான். கல்விங்கிறது என்ன அப்படின்னா அனுபவம். சிறப்பான அனுபவங்களை நாம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப பயிற்சிகள் தேவையில்லை. அவங்களுடைய செய்திகளை நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். அப்பேற்பட்ட வாய்ப்புல நம்ம தஞ்சை மாநகர்ல அனுபவங்களை பகிர்ந்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய இது வேணும். நம்ம கூட ரொம்ப சிறப்பா பகிர்ந்துக்கிட்டாங்க வெற்றிமாறன் அண்ணா. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஒரு முறை சிறப்படுத்தலாமா? கை தட்டலாமா? அண்ணாவை சிறப்பிக்கிறதுக்காக ஆசிரியர் பொன்ராமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஐயா அடிக்கடி சொன்ன அந்த விஷயத்தை இப்ப ஞாபகம். இந்தியா டசன்ட் நீட் மாஸ் ப்ரொடக்ஷன், இந்தியா நீட் ப்ரொடக்ஷன் பை மாசஸ் அப்படின்னு நம்மளுடைய அடிக்கடி கூட்டங்களை சொல்வார். அது ஆழமா மனசுல பதிஞ்சிருந்துச்சு. அதுதான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்.